அமெரிக்காவில் மூன்றாவது முறையாக அதிபராகக்கூடிய ஆசையில அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் வந்து இருக்கிறார். பல சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு வழக்கமாக இருக்கக்கூடிய 2 முறை மட்டும்தான் அமெரிக்காவில் அதிபர் ஆக முடியும். அப்படிதான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து விதியை மாத்தி அமைச்சு நான் வந்து அதிபர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மன ஓட்டங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கு. அவரோட எண்ண ஓட்டங்கள் அவர் வாயில் வராம அவரோட நட்பு வட்டாரங்கள் அவருக்கு சொம்படிக்கக்கூடிய சில ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி பண்ணா சாத்தியம், அப்படி பண்ணா சாத்தியம், இப்படி பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு அவரு சொல்றார். அதிபர் 3வது முறை ஆகிற ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆட்சி காலமே அவருக்கு எவ்வளவு சிக்கலா இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும். சரி, 29 வயதாகக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவோட 3வது முறையாக அதிபராக விரும்புகிறார் இல்லையா? ஆனா அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் விதிப்படி 22வது திருத்தத்தின்படி யாரும் 3வது முறையாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்க முடியாது. அதாவது ஒருவரை 2 முறைக்கு மேல அதிபராக செய்யவே முடியாது. அதுக்கு சட்டம் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னாலும் கூட அது நடைமுறையில அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வேணும் நாடாளுமன்றத்துல. அது மட்டும் இல்லாம மாநிலங்கள்ல 50 மாநிலங்கள்ல 3ல் 2 பங்கு மாநிலங்கள் அங்கீகரிக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும். சரி, இவ்வளவு சிக்கல் தெரிஞ்சாலும் கூட எதுக்காக ட்ரம்ப் 3வது முறையாக அதிபராக ஆசைப்படுறார் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுதா இல்லையா? ஏன் அவர் திரும்ப ஆகணும் அப்படின்னா, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தென்கொரியா வந்து போயிருக்கிறார். அங்க போறதுக்கு முன்னாடி விமானத்துல செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதிபராக மீண்டும் போட்டியிடுவது குறித்து செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் அளித்த பதில் என்ன தெரியுமா? நான் உண்மையில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஊடகங்கள்லாம் அவர் சொம்படிக்குது, இவர் அதை யோசிக்கவே இல்லையா? இவர் யோசிக்காமலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவரை நான் பெற்ற ஓட்டு சதவிகிதத்தில் இப்போது அதிக ஓட்டு சதவிகிதம் பெற்றிருக்கிறேன். எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அமெரிக்காவின் சட்டம் 3வது முறையாக ஒருவர் அதிபராக போட்டியிடுவது தடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது மோசமானது அப்படின்னு பதிவு பண்றாரு. யாரு? ட்ரம்ப். அதாவது விதி 3 என்ன பண்ணுது, சட்டம் 3 என்ன சொல்லுது, இது வந்து 2வது முறைக்கு மேல ஒருத்தன் போட்டியிட முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அது ரொம்ப கேவலமானது, மோசமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது விதியை மாத்தி நான் அதிபராக போறேன் அப்படின்னு அர்த்தம். இது எதுல இருந்து உறுதியாகுது அப்படின்னா, ட்ரம்போட முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் பான்சன் ஒரு பேட்டியில் ஒண்ணுல பேசும்போது ட்ரம்பை வந்து 3வது முறையாக அதிபராக பதவியேற்கும் செய்யக்கூடிய திட்டம் இருப்பதாக அவர் வந்து பேசியிருந்தார் ஒரு பேட்டி ஒண்ணுல. அதே சமயத்துல சபாநாயகர் மைக் ஜாக்சன் அரசமைப்பை திருத்த எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரே போட்டிருக்கார். அதை திருத்தம் செய்ய எப்படியும் 10 ஆண்டுகளாகும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே சாருக்கு இவ்வளவு வயசாச்சு, அதை திருத்தம் செய்யறதுக்கே 10 வருஷம் ஆகும் அப்படின்னா இவர் எங்க போட்டிடுறது, என்ன 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 அப்போ ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய அரசமைப்பையே மாத்துவாரோ அதுவும் தெரியல. இந்த நிலையில தான் அமெரிக்க அரசமைப்பின்படி டொனால்டு ட்ரம்ப் 3வது முறையாக அதிபராக போட்டியிட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சட்ட திருத்தம் செய்தால் அது கோட்பாட்டு அளவில் சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு பேச்சு ஏற்படுது. அமெரிக்க அரசமைப்பின் 22வது திருத்தம் அதிபரின் பதவி காலத்தை தெளிவாக வரம்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு நபரும் 2 முறைக்கு மேல அதிபராக தேர்ந்தெடுக்க முடியாது. ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு முழு பதவி காலத்துல அதிபராக இருந்துட்டார். அவர் 2024 தேர்தலை வெற்றி பெற்றதுனால அது அவருடைய 2வது பதவி காலமாக இது இருந்துட்டு இருக்கு. அதனால 2028வது ஆண்டு தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது அப்படின்னு தெளிவான அரசியல் வல்லுநர்கள், அங்க சட்ட வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க. மீண்டும் ட்ரம்ப் அதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன இருக்குன்னா 22வது திருத்தத்தை நீக்குவது அல்லது திருத்துவது. இது கோட்பாட்டு அளவில் சாத்தியம் அப்படின்னாலும் கூட நடைமுறை அளவில் மிக கடுமையான சிக்கல் தான் அப்படின்னு தெளிவா தெரியுது. கிட்டத்தட்ட நடக்கவே நடக்காத, சாத்தியமில்லாத செயல்முறையாக அது இருக்கு. அதற்கு அமெரிக்க அரசியலமைப்பை திருத்தணும். அது நடக்கிற காரியமா? நடக்காது.
அந்த திருத்தத்தை முதல்ல அமெரிக்க நாடாளுமன்ற இரு அவைகள்லையும், செனட்டும் பிரதிநிதிகள் சபையும் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய விதி. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்கள்ல 2/3 பங்கு மாநில சட்டமன்றங்களால அங்கீகரிக்கப்படணும். இந்த விதிமுறைகள் காரணமாக ட்ரம்ப் அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக அமலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மாற்றுவது அப்படிங்கிறது அமெரிக்காவின் 2 முக்கிய கட்சிகள் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல ஆதரவின்றி சாத்தியமே கிடையாது. 2 கட்சிகளும் பெரும்பான்மை ஆதரிக்கணும், 50 மாநில அவைகளும் ஆதரிக்கணும். ஒருவேளை கொஞ்சம் குறைஞ்சாலும் இது சாத்தியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்ப் 3வது முறையாக போட்டியிட அனுமதிக்கக்கூடிய வகையில 22வது திருத்தத்தை நீக்குவதற்கான தீர்மானங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த முயற்சிகள் வெறும் அடையாளப்பூர்வமாகத்தான் மட்டும்தான் இருக்கணும் ஒழிய அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலோ அல்லது மாகாணங்களிலோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இவர் மோசமான அணுகுமுறை, நான் முன்ன வாங்கின ஓட்டை விட நான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கேன், அப்ப நான் மீண்டும் அதிபராக தகுதியானாலதான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒபாமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி புஷ்ஷா இருக்கட்டும், வழி வழியா வந்த எல்லா அதிபர்களும் 2 முறை இருந்திருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு தேர்தலில் வாங்கின விட்டு இன்னொரு தேர்தல் கூடுதல் தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ கூடுதல் வாங்கினா அவன் என்ன சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த சட்ட திருத்தங்களை செஞ்சுட்டு சர்வாதிகாரத்தனமாக தன்னோட ஆளுமையை செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ட்ரம்ப் இருக்கிறாரு. ஏன் ட்ரம்ப்புக்கு இப்போ ஒரு ஆசை ஏன் வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்ல. வேற ஒண்ணும் இல்லை, மோடியை 3 முறை பிரதமராக கூடிய போது நான் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒருவேளை ட்ரம்ப் நினைச்சிருக்கலாமோ. உடனே இங்க வந்துட வேணாம், அவனா மோடிக்கிட்டே வரீங்க, மோடியை நோண்டுறீங்க, பிஜேபி நோண்டுறீங்க அப்படின்னு கேட்க வேணாம். நம்ம ஒரு யூகம் தான் அவனை ட்ரம்ப் நினைச்சாருன்னு சொல்லல, நினைச்சிருக்கலாம், இருக்கலாம்ல. ஏன்னா ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாத நம்மளால 3 முறை வரும்பொழுது வாக்கு திருட்டெல்லாம் செஞ்சு ஃபோர்ஜரி ஃப்ராடு நம்மளாம் பண்ணி இங்க ஜெயிக்கிறாருல, இவரே ஜெயிக்கும் போது நான் ஜெயிக்க கூடாதா, வல்லரசு நாடுல இருக்கக்கூடிய நான் ஜெயிக்க கூடாதா அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரோ என்னமோ. ஒருவேளை மோடி ஆகிறது சரி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, நான் ஆகிறது சரி அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சாருன்னா எனக்கு என்னமோ மோடி இருக்கிறார்ல, அப்ப ட்ரம்ப் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அந்த நாட்டு அரசமைப்பு ட்ரம்ப்பை 3வது முறையாக அதிபராக விடாது.